போகிறோம். அருமையான கதைன்னா ரொம்ப அருமையான கதை. வாங்க போகலாம். ஒரு ஊரில் அம்மா அப்பா பிள்ளை இருந்தாங்க. அதில் அம்மா யாருன்னா கீதா, அப்பா யாருன்னா சுப்பிரமணி, பிள்ளை யாருன்னா கல்பனா. அப்போ வந்து சுப்பிரமணியும் கல்பனாவும் வெளியில் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்க கோயிலுக்கு போனாங்க. இந்த கல்பனாவில் என்னென்னா போர் அடித்தா எப்போ பார்த்தானே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். அங்கே அவளுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அப்போ அது என்னது, இது என்னது, நம்ம ஸ்கூலில் அது படித்தோங்களா, அது அப்படி என்னது அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துச்சு. அப்போ அங்கே நடுவில் ஒரு சாமியார் போனார். சாமியார் போனோன்னே அவ அந்த சாமியாரை பார்த்தா. அப்புறம் இந்த சுப்பிரமணிட்ட அந்த எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இப்போவும் சாமினா என்னதுன்னு கேட்டாங்க. சாமினா கடவுள்னு சுப்பிரமணி சொன்னான். அப்போ கடவுள்னா என்னது அதெல்லாம் தெரியாது, இப்போ இந்த சாமியார்ட்ட போய் என்ன வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ அவள் போனான், அந்த சாமியார்ட்ட போய் கேட்கறதுக்கு போனான். அப்போ அந்த சாமியார் சொன்னாரு, சாமினா என்னதுன்னா நம்ம கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம், நம்ம ஒரு கடவுள். ஆனால் அவளுக்கு எதுவுமே புரியலை. அப்போ சாமியார் கேட்டார், ஒரு கொஸ்டின் கேட்டார். நீ இன்னைக்கு காலையில் என்ன குடிச்ச? பால் குடித்தேன். அப்போ பால்காரன் யாருக்கு? பால்காரனால தந்திருப்பான். ஆமான்னு சொன்னான். அப்போ பால்காரன் ஒரு கடவுள் தான், ஆனால் அவன் பணம் வாங்கியிருக்கான். அப்புறம் நீ இப்போ எப்படி வந்த? காரில் வந்தேன். காரில் வரணும் சாமி தான், ஆனால் அவன் ரூபாய் வாங்கியிருக்கான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சாமி தான். ஆனால் எப்பவும் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனுஷனை பார்த்துருக்கியா? இல்லைன்னு கல்பனா சொன்னான். கல்பனானா பிள்ளை. அப்போ அந்த கல்பனா சொன்னா, பார்த்தது இல்லை சாமி அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த சாமியார் சொன்னாரு, அந்த மாதிரி ஒரு உருவம் தான் நான் இங்கே சிலையா செய்து வச்சிருக்கோம். அப்போ கல்பனாக்கு புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு சாமி, சரின்னு சாமி போறேன்னு சொன்னார். அப்போ சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அப்போ பார்க்கும்போது இங்க சுப்பிரமணி காணும்போது அப்பா அப்பான்னு கோயில்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தான். அப்போ அங்க ஒரு கோயில்ல அங்க சுப்பிரமணி நின்னான். அப்போ பின்னாடி போய் கடவுளேன்னு சொன்னான். என்னது இது, யாரு கூப்பிடுக்கான்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம பிள்ளை, நான் ஒன்றும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடவுளே என்ன, நீங்க கடவுள் தான் ஆவா அப்படின்னு சொன்னான். இல்லை, நான்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு சொன்னான். கடவுள் தான் சாமி அப்படின்னு சொன்னான். அப்போ பொங்கல் வேணுமா, பைசா வேணுமா அப்படின்னு கேட்டான். அப்போ ஒன்றும் வேண்டாம் சாமி, வாங்க சாமி நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா நம்ம பிள்ளைக்கு ஏதோ பண்ணிடுச்சுன்னு டக்குன்னு எப்பவும் கல்பனா தான் அவள் கையை பிடிச்சி வீட்டுக்கு போவான். இன்னைக்கு சுப்பிரமணி நான் ராக்கெட் எடுத்து ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி வாடி வீட்டில் போய் கீதா 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 நம்ம பிள்ளை சாமி 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 என்ன சொல்லுது. அப்போ போய் வாடி போய் கீதா பார்த்தா. மக்களே, அப்போ இந்த கல்பனா சொன்னா, என்ன சாமி அப்படின்னு சொன்னா, நான்லாம் சாமி இல்லை மக்கா, நான்லாம் சாமி இல்லை அப்படின்னு சொன்னா. அப்போ அவள் எம்மா நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லும் போது அங்கே பால் குடிக்கணும்னு அவளுக்கு வீட்டில் தண்ணி இல்லை. அப்போ பால் தான் அவங்க டெய்லி குடிப்பாங்க, தண்ணி இல்லைன்னா. அப்போ பாலை அவங்க இங்கேருந்து ஆர்டர் பண்ணாங்க. அப்போ பால்காரை கல்பனாவை கூப்பிட்டு வாங்க சொன்னான். அப்போ கல்பனா சொன்னா, வாரேன் சாமியாரே அப்படின்னு சொன்னா. அப்போ பால்காரன் நினைச்சா, ஓ வீட்டில் ஏதோ சாமியார் இருக்கான் போலுக்கு அப்படின்னு நினைச்சான். அப்போ வாடி தாங்க சாமியாரே பாலன்னு சொன்னோன்னே, என்னது இந்த பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருக்கோ, நம்மளை மட்டும் சொல்லுக்கா இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்லுக்கான்னு அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கீதாவும் சுப்பிரமணியும், மக்களே நான் கடவுள் கிடையாது, ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்க கடவுள் தான் கடவுளே, நீ இப்படி இருக்கும்ட்டா. அப்புறம் கீதா சொன்னா,
பிள்ளைய எங்கேயாவது அனுப்பிட்டீங்களா? மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கிறுக்கு பையன்கிட்ட அனுப்பினீங்களா? இல்லை ஒரு சாமியார்கிட்ட அனுப்பினேன். சாமியார்கிட்டலாம் யாங்க நீங்கள் பிள்ளைய அனுப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இல்லை நான் தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம் அவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொன்னான். போது பாடி பெயின் கல்பனா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போனேன். நான் இங்கே கக்க ஒன்று செய்யலாம், சாமின்னு தானே கூப்பிட்டேன். அங்கே ஒரு சாமியார் நம்ம எப்போ பார்த்தாலும் சாமியாக பிஹேவ் பண்ண மாட்டோம், அதனால ஒரு சாமி உருவத்தை அங்கே வச்சுருக்கோன்னு சொன்னால் அதுக்கு நான் எப்போவுமே சாமியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அதையே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. இனிமேல் நான் ஒரு ராட்சசி மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போனான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, சாமியாக இருக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறான், ஆனால் பாதி நேரம் தான் முயற்சி பண்ண முடியும். சில பேர் முயற்சி பண்ணும்போது பாதி நேரம் அவங்களுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணும்போது தப்பாயிடும். அது ஏதாவது கீழே விழுந்துடும், இல்லைன்னா ஏதாவது உடஞ்சிடும், அது தப்பாயிடும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் எப்போ சாமி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. நீங்கள் சில டைம் சாமியாக நடந்துக்கோங்க. பாய்.